நம்ம ஒவ்வொரு டைம் நகை கடைக்கு போகும்போதும் அங்க வேலை செய்யறவங்க நம்மள ஒரு கோல்டு சீட்டு ஒன்று போட்டுக்க சொல்லுவாங்க. இப்படி நகை சீட்டு நம்ம போறதுனால உண்மையாவே லாபம் இருக்கா இல்லையா, இல்ல 4-5 மாசம் நகை சீட்டு போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனையால உங்களால நகை சீட்டு தொடர்ந்து போட முடியலன்னா ஆல்ரெடி போட்ட பணத்தை திரும்ப வாங்க முடியுமா முடியாதா, இல்ல நீங்க நகை சீட்டு போட்டுட்டு இருந்த கடையில ஏதாவது ஒரு திருட்டு போயிட்டு இருந்ததுன்னா நீங்க போட்ட பணத்தை திரும்ப வாங்க முடியுமா, இது எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. எல்லா ஜுவல்லரி ஷாப்லையும் ரெண்டு திட்டம் தான் வச்சிருக்காங்க. ஒன்று அமௌண்ட் அக்குமுலேஷன் ஸ்கீம், இன்னொன்று வெயிட் அக்குமுலேஷன் ஸ்கீம். அமௌண்ட் அக்குமுலேஷன் ஸ்கீம்னா ஒவ்வொரு மாசமும் நீங்க எவ்வளோ பே பண்றீங்களோ அதை வச்சுப்பாங்க. 11 மாசம் முடிவில் டோட்டலா எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கோ அதுக்கு நிகரான தங்கத்தை வந்து நீங்க வாங்கிக்கலாம். அதே வெயிட் அக்குமுலேஷன் ஸ்கீம் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் நீங்க பே பண்ற அமௌண்ட்டுக்கு நிகரான தங்கத்தை உங்க அக்கௌண்ட்ல வரவு வச்சிருவாங்க. டோட்டலா 11 மாசம் முடிஞ்சு எவ்வளோ தங்கம் இருக்கோ அதை வந்து நீங்க வாங்கிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு திட்டம் தான் எல்லா ஜுவல்லரி ஷாப்லயும் மேக்சிமம் போய்கிட்டு இருக்கு, வேற எந்த திட்டமும் இல்லை. ஸோ இந்த ரெண்டு திட்டமும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அமௌண்ட் அக்குமுலேட்டட் ஸ்கீம். இதுலயும் பாத்தீங்கன்னா போனஸ் நோ போனஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா இருக்கு. போனஸ் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மாசம் 5000 ரூபாய் பே பண்றீங்கன்னு வச்சுப்போம். 11 மாசம் டோட்டலா 55,000 பே பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க பே பண்ண மாசம் 5000 ரூபாயில 50% வந்து நகைக்கடையை போனஸா கொடுத்துருவாங்க. அதாவது 2500 ரூபாய் கொடுத்துருவாங்க. டோட்டல் 55,000 ரூபாய் பே பண்ணிருப்பீங்க, 2500 ரூபாய் போனஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 57,500 ரூபாய்க்கு மதிப்புள்ள தங்கத்தை நீங்க வாங்கிக்கலாம். இதுல இன்னொன்னு எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து மேக்கிங் சார்ஜஸோ வேஸ்டேஜ் இல்ல டையிங் சார்ஜஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு 18% வரும். இதுல பாதியை வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. 9% நீங்க பே பண்ணா போதும். அதாவது 57,500 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை வாங்கிட்டு 9% வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். இதுதான் வந்து போனஸ் ஆப்ஷன் கூட வருது. நோ போனஸ் ஆப்ஷனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மாசம் 5000 ரூபாய் பே பண்ணிட்டு வந்திருப்பீங்க, 11 மாசம் 55,000 ரூபாய் பே பண்ணிருப்பீங்க. ஸோ இதுல போனஸ்ல கொடுத்த மாதிரி ஒரு மாசம் அமௌண்ட்ல 50% 2500 ரூபாய் இங்க போனஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா நீங்க வந்து 18% எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணுவீங்கல்ல, வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இதை எல்லாத்தையும் வந்து டோட்டலா டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. நீங்க 1% கூட எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ண தேவையில்லை. 55,000 ரூபாய் அமௌண்ட்டுக்கு மதிப்புள்ள தங்கத்தை வந்து நீங்க வாங்கிக்கலாம். இதுதான் போனஸுக்கும் நோ போனஸுக்கும் உள்ள டிஃபரெண்ட். இது எல்லா கடைக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இது ஒரு டெம்ப்ளேட் தான். எல்லா கடைக்கும் எக்ஸாக்டா இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது. ஒரு சில கடையில பாத்தீங்கன்னா போனஸ் ஆப்ஷன்ல 100% ஒரு மாசம் அமௌண்ட்ல 100% டோட்டலா கொடுத்துருப்பாங்க. 55,000 ரூபாய் போட்டிருப்பீங்க, அவங்க போனஸ் வந்து 5,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு சில கடையில போனஸ் வந்து 2,500 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா டெம்ப்ளேட் இதுதான், ஆனா வந்து பர்சன்டேஜ் மாறும். இதுல உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். இப்படி அமௌண்ட் அக்குமுலேஷன் ஸ்கீம்ல நகை கடையில நான் மாசம் அமௌண்ட் போட்டு வரதுக்கு பதிலா பேங்க் எஃப்டில 11 மாசம் நான் அமௌண்ட் போட்டு இன்ட்ரெஸ்டோட வர அமௌண்ட்டை எடுத்து நான் இங்க வந்து 11 மாசம் முடிவுல நான் இங்க கோல்டு வாங்கிக்கலாம் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணீங்கன்னா இப்போ வந்து அப்ராக்சிமேட்டா 6% இன்ட்ரெஸ்ட் வருது, அதுக்கு மேல வரதில்லை. மாசம் 5,000 ரூபாய் போடுறீங்க, 11 மாசம் 55,000 ரூபாய் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 1,810 ரூபாய் தான் இந்த டோட்டல் அமௌண்ட்ல ஆட் ஆகுது. அது இந்த அமௌண்ட் அக்குமுலேஷன் ஸ்கீம்ல டோட்டலா போனஸ் பிளஸ் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே வந்து கழிஞ்சது போக உங்களுக்கு பெனிஃபிட் இதுல தான் அதிகம். பேங்க் இன்ட்ரெஸ்ட்ல வர பணத்தை விட இங்க கோல்டுல அக்குமுலேஷன் அமௌண்ட் அக்குமுலேஷன் ஸ்கீம்ல போடுறது பெஸ்டா இருக்கும். ரெண்டாவது வெயிட் அக்குமுலேஷன் ஸ்கீம். இதுலயும் போனஸ் நோ போனஸ்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. வெயிட் அக்குமுலேஷன் ஸ்கீம்ல போனஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு 5,000 ரூபாய் பே பண்றீங்கன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு கோல்டு வந்து 1 கிராம் 4,500 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்போ 6,700 ரூபாய்க்கு மேல போகுது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ மாசம் 5,000 ரூபாய் பே பண்றீங்க, மாசம் வந்து கோல்டோட 1 கிராம் ரேட்டு 4,500 ரூபாய் அப்படின்னா அப்போ வந்து 1 கிராம் 1.11 கிராம் வந்து உங்க அக்கௌண்ட்ல வரவு வச்சிருவாங்க. அடுத்து 2வது மாசம் இன்னும் கொஞ்சம் கோல்டு ரேட் ஏறிடுச்சு, 4,650 ரூபாய் 1 கிராம்னு வச்சுக்கிட்டா நீங்க 5,000 ரூபாய் பே பண்ணும்போது 1.09 கிராம் வந்து உங்க அக்கௌண்ட்ல வர வச்சிருவாங்க. இப்படி 11 மாசம் நீங்க 55,000 ரூபாய் பே பண்ணிருப்பீங்க. 11 மாச கடைசியில போனஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. போனஸ்னா வந்து ஒரு மாசம் அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிடுவாங்க. அப்படி ஆட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாசம் அமௌண்ட்ல பாதி 2,500 ரூபாய்க்கு மதிப்புள்ள தங்கம் 0.48ன்னு வச்சுப்போம். அதோட மதிப்பு ஆட் பண்ணாங்க அப்படின்னா டோட்டலா 12 கிராம்ஸ் வந்து உங்க அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம போனஸ் மெத்தட்ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கும்ல, மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜஸ், டையிங் சார்ஜஸ், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா
18% பாதியை வந்து கழிச்சுக்கிறாங்க. அதாவது 9% வந்து இதுலயும் கழிஞ்சிருது. ஸோ நீங்க வந்து 12 கிராம்ஸ் தங்கத்துக்கு 9% எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மட்டும் கொடுத்தா போதும் போனஸ் மெத்தட்ல. இதுவே வெயிட் அக்குமுலேஷன் ஸ்கீம்ல நோ போனஸ் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த டைம்ல மாசம் 5000 ரூபாய் பே பண்ணிட்டு வருவீங்க. 11 மாசம் பே பண்ணிருப்பீங்க. 11 மாசம் முடிவுல அந்த நகை கடை உங்களுக்கு எந்த ஒரு போனஸும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேஸ்டேஜஸ், மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து ஒரு 18% வரும்ல, அதை ஃபுல்லாவே டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க 55,000 பே பண்ணிருப்பீங்க. இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து 18% வரைக்கும் எந்த அமௌண்ட்டும் நீங்க பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி போனஸ், நோ போனஸ்ன்னு சொல்லி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். நீங்க எடுக்கிற நகையோட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜஸ் இதெல்லாம் வந்து 18% விட அதிகமா வந்ததுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ போனஸ் நீங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா போனஸ்ல 18%ல பாதி வந்து உங்களுக்கு வெய்வர் பண்ணுவாங்க. அப்படின்னா 9% வெய்வர் பண்ணுவாங்க. நீங்க எடுத்த நகையோட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் 22% அப்படின்னா இப்போ 22 - 9 நீங்க வந்து 13% எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நோ போனஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டோட்டலாவே 18% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. நீங்க எடுத்த நகைக்கு வந்து 22% வேஸ்டேஜஸ் அப்படின்னா 22 - 18 நீங்க டோட்டலா 4% எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்க மாசம் 5000 ரூபாய் பே பண்ணி டோட்டலா 55,000 ரூபாய் பே பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையை தான் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ இந்த வேஸ்டேஜஸ், மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போனஸ், நோ போனஸ் எல்லா ஆப்ஷனுமே நீங்க ஃபர்ஸ்ட் பே பண்ண 55,000க்கு மட்டும்தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். மீதி இருக்கிற 45,000க்கு நீங்க டோட்டல் வேஸ்டேஜஸ், மேக்கிங் சார்ஜஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க டோட்டலா பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 55,000க்கு இதெல்லாம் வந்து வெய்வர் பண்ணிடுவாங்க. பேங்க்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது நீங்க நாமினி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி இங்க கோல்டு ஸ்கீம்ஸ்லயும் நாமினி டீடைல்ஸ் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இங்கேயும் KYC நாம்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க நாமினி டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க கோல்டு சீட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த கடையில இது எல்லாமே இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான டவுட், நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 4 மாசமோ 5 மாசமோ நகைக்கு அமௌண்ட் வந்து மாசம் பே பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஆனா ஒரு சுச்சுவேஷன்ல உங்களால அந்த அமௌண்ட்டை பே பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணுவாங்க நகை கடையில, நீங்க பே பண்ண அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு நகை கடையும் திரும்ப தர மாட்டாங்க. ஆனா நீங்க பே பண்ண அமௌண்ட்டுக்கு உண்டான எந்த நகை, எவ்வளவு நகை இருக்கோ அந்த நகையை நீங்க வாங்கிக்கலாம். இதுல போனஸ், நோ போனஸ்னு எந்த ஆப்ஷனும் செட் ஆகாது. ஏன்னா நீங்க பாதியிலே வாங்க போறீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நிகரான நகையை வாங்கிக்கலாம். ஆனா நீங்க வந்து வேஸ்டேஜஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து காசை ஃபுல்லாவே கட்டிட்டீங்க. 11 மந்த்ஸ் 55,000 டோட்டலாவே கட்டிட்டீங்க. ஆனா அந்த நகை கடையில இருக்கிற டிசைன் எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல. இந்த சுச்சுவேஷன்ல அந்த நகையை எடுத்து திரும்ப இன்னொரு கடையிலேயே வாங்க முடியாது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச டிசைனை வந்து அந்த கடையில காட்டி, இந்த டிசைன்ல எனக்கு நகை வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க அந்த டிசைனை பண்ணி கொடுக்கறதுக்கும் முன் வருவாங்க. அதெல்லாம் சரி, இப்போ தங்க நகை கடையில எதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை நடத்துறாங்க, இதுல அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசம் நீங்க அமௌண்ட்டை பே பண்ணும் போதும் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு நிகரான தங்கத்தை எடுத்து வச்சுறதா உங்க அக்கௌண்ட்ல வரவு வச்சிருவாங்க. ஆனா அவங்க அந்த தங்கத்தை ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மாசம் நீங்க பே பண்ற அமௌண்ட்டையும் வந்து அவங்க ஒரு ரொட்டேஷன்ல, ஒரு EMIலயோ இல்ல வந்து திரும்ப தங்கத்தை வாங்குறதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்ல ஒரு கடை வாடகை அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட்ல வந்து ஏதாவது ஒரு செலவுல நீங்க கொடுக்குற அமௌண்ட்டை போட்டுருவாங்க. இதனால அவங்களுக்கு அமௌண்ட் ரொட்டேஷன் ஆயிட்டு அவங்களுக்கு பெனிஃபிட் ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ இதனால தங்க நகை கடைக்கு ப்ராஃபிட் தான். இதுல எந்த ஒரு லாஸும் அவங்களுக்கு கிடையாது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.